உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இந்த பூஜை எதுக்காக பண்ணோன்னு உனக்கு தெரியுமா? எங்க என்ன தெரியும் சொல்லு பாப்போம். சின்னையா, துர்கா துர்கா என்ன ஆச்சு? அம்மா, துர்காக்கு என்னம்மா ஆச்சு? ஏம்மா இப்படி பண்ற? பூஜை இப்பதான் நல்லபடியா முடிஞ்சது, அதுக்குள்ள துர்காக்கு இப்படி ஒரு நிலைமையா? துர்கா துர்கா கண் முடிச்சு பாரு. துர்கா என்ன ஆச்சு உனக்கு? துர்கா துர்கா உடனே ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போங்க. சரி. அசோக், பயப்படாதடா, துர்காக்கு ஒன்னும் ஆகாது. டாக்டர். எஸ். துர்கா இப்ப எப்படி இருக்கா? ஒன்னும் பயப்பட வேண்டியதில்ல, இப்ப நார்மலா தான் இருக்காங்க. பூஜை அது இதுன்னு டயர்னஸ்ல வந்த மயக்கம் தான், ஒன்னும் பயப்பட தேவையில்லை. ஓ டாக்டர், என் குழந்தை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம், குழந்தை ஆரோக்கியமா நல்லா இருக்கு, ஒன்னும் பயம் இல்ல. தேங்க்யூ டாக்டர். சித்தப்பா, எல்லாமே அந்த கனகதுர்கா அம்மனோட மகிமை தான். துர்கா மயக்கமாகி விழவும் நான் பயந்துட்டேன், ஆனா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா கௌரி, துர்காவும் குழந்தையும் நல்லா இருக்காங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. பெரியப்பா, நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். என்னப்பா சொல்ற? அப்படி என்னத்த மறைச்ச? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு முனிவர் துர்காவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனால அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு உயிர் கண்டம் வந்துருச்சு. துர்காவும் குழந்தையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் யார்கிட்டையும் சொல்லாம கற்ப ரச்சாம்பிகை பூஜைக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா பூஜை நல்லபடியா முடிஞ்சதும் துர்கா இப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். எப்படியோ பெரியப்பா, துர்காவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. சரி பெரியப்பா, நம்ம துர்காவை போய் பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். பெரியம்மா வாங்க வாங்க. துர்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கல? ஒன்னும் பிரச்சனை இல்லல? என்ன அகிலா இதெல்லாம்? துர்கா எப்படி உயிர் பொழைச்சா? அதான் எனக்கு ஒன்னும் புரியலங்க. துர்காவுக்கு அந்த பிரசாதத்தை எடுத்து கொடுமா. இந்த பிரசாதத்துல விஷம் கலந்திருக்கீங்களா?
இப்படி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? முனிவர் கொடுத்த சாபம் நீங்கிருச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியணும்ல. அதுக்காக தான் துர்காவை மயக்கம் அடைய வச்சேன். இது எல்லாம் என்னோட ஆட்டம் தான்னு உங்க யாருக்கும் புரியவே போறதில்ல. சரி வா, உள்ள போலாம். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்காக நீங்க படுற கஷ்டத்தை பார்த்தாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. டாக்டர், இப்ப நாங்க துர்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போலாம். இனிமே குழந்தைய நினைச்சு பயப்பட வேண்டாம். துர்காவும் நல்லா இருக்காங்க. துர்கா விஷம் கலந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு மயங்கி விழுந்தால, அதோட அவ நிரந்தரமா போய் சேர்ந்துருவான்னு நினைச்சேன். ஆனா அவளுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் இல்லைங்கிற அளவுக்கு நல்லபடியா எழுந்து உக்காந்துட்டா. விஷ தீர்த்தத்தை குடிச்சும் அவளுக்கு எதுவும் ஆகலையே. இங்க என்னதான் நடக்குது மாயா? எல்லாம் அந்த கனக துர்காவோட மகிமன்னு கௌரி சொன்னால. எனக்கு என்னவோ அந்த கனகாதான் துர்காவை காப்பாத்திருப்பாளோன்னு தோணுது. ஆனா அவ இங்கதாங்க எங்கேயோ இருக்கா. என்ன நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கா. ஒவ்வொரு தடவையும் நம்ம நினைக்கிறது செய்ய விடாம தடுக்கிறது அந்த கனகாதான். அவ இங்க தான் உருவத்துல இல்லாம அரு உருவத்துல மறைஞ்சிருக்கான்னு தோணுது. அவ நம்ம கண்ணுக்கு தெரியாம அருவமா மறைஞ்சிருந்தாலும் நான் அவளை விட மாட்டேன். அவளை கண்டுபிடிச்சு அவளோட ஆட்டத்தை அடக்கிற நேரம் வந்துருச்சு. கனகா முன்னாடியே துர்காவையும் ஏன் அந்த கனகாவையும் அடிச்சு காட்டுறேன். நான் வணங்குற என் இச்சா சக்தி தோனையோட நான் ஜெயிச்சு காட்டுறேன். கௌரி நில்லு. கௌரி, குத்து விளக்கு எடுத்துக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? கனகதுர்கா கோயிலுக்கு போறேம்மா. கனகதுர்கா கோயிலுக்கு எதுக்கு? இந்த குத்து விளக்கு அம்மனுக்கு காணிக்கையா கொடுக்க போறேன் பெரியய்யா. உனக்கு அறிவு இருக்கா? யாராவது வீட்டுல இருக்கிற குத்து விளக்க கொண்டு போய் கோயிலுக்கு காணிக்கையா கொடுப்பாங்களா? அதோட இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? உன் இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போய் காணிக்கை கொடுக்கறேங்கிற? இல்லம்மா, வீட்டுல இருக்கிற விளக்க கோயிலுக்கு காணிக்கையா கொடுக்க கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா இது காணிக்கை கொடுக்க கடையில புதுசா வாங்கினது. உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் கோயிலு, குளம், அம்மன், காணிக்கண்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்ப. குத்து விளக்க காணிக்க கொடுன்னு அந்த சாமி வந்து உனக்கு கிடைச்சா? தேவையில்லாம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்க. பெரியய்யா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம சாமிக்கு செய்யற பூஜை, அபிஷேகம் இது எல்லாமே நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காகவும் இந்த பிரபஞ்ச நன்மைக்காகவும் தான் பண்றோம். பிரபஞ்சத்தோட நன்மைக்கா? என்ன உளர்ற? நான் உளரல பெரியய்யா, தெய்வ ரகசியத்தை சொல்றேன். தெய்வ ரகசியமா? ஆமா, அது என்னன்னு விளக்கமா சொல்றேன். இந்த உலகத்தை காப்பாத்துற காவல் தெய்வங்க தினம் தினம் நம்மள அழிக்க நினைக்கிற துஷ்ட சக்திகளை அழிச்சு நம்மள காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால சாமியோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ நாம சாமிக்கு செய்யற
இந்த பூஜை, அபிஷேகம், ஆராதனை துஷ்ட சக்திகளை எதிர்த்து யுத்தம் பண்ற தெய்வ சக்திக்கு பலத்தை கொடுக்கும், அவங்களோட சக்தியை பெருக்கும். அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இத பண்றோம். அடேங்கப்பா, நீ செய்யற அபிஷேகம் காணிக்கையால சாமிக்கே பலன் கிடைக்குமா? நல்லாதான் கதை விடுற. ஐயோ இல்லம்மா, இது கதை இல்ல, நிஜம். அதோட இத நான் சொல்லல, இது தெய்வத்தோட வாக்கு. தெய்வத்தோட வாக்காம். இதெல்லாம் என்ன சாமியை வந்து உன் கனவுல சொல்லுச்சா? கனவுல சொல்லல, அப்புறம் நேர்லயே வந்து சொல்லுச்சு. ஆழாக்கு ஒசர இருந்துகிட்டே எப்படி பொய் சொல்றான்னு பாத்தீங்களா? அத்தை, கௌரி ஒன்னும் பொய் சொல்லல, அவ சொல்றதெல்லாம் நிஜம். நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? உங்க இஷ்டத்துக்கு அளந்து விட்டுட்டு இருப்பீங்க, அதை நாங்க நம்பணுமா? அதில்ல அகிலா, இப்ப எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க? என்ன சொன்னாலும் இதுங்களை திருத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. விடு, போகட்டும். ஆமா, இந்த குத்து விளக்க எதுக்காக காணிக்க கொடுக்க போற? துர்கா வயித்துல இருக்கிற குழந்தைய உயிர் கண்டத்துல இருந்து காப்பாத்தி கொடு, உனக்கு குத்து விளக்க காணிக்கையா கொடுக்கறேன்னு வேண்டி இருந்தேன். கனக துர்கா அம்மா என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டா. அதுக்கு தான் இத காணிக்கையா கொடுக்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். இத பாரு, இனி இந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தா எங்க கிட்ட முன்னாடியே அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும், புரியுதா? இந்த வீட்டுக்கு வரப்போற வாரிசுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தான் இதெல்லாம் பண்றேன். ஆனா சாமிக்கு செய்யறதுக்கு எதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்கணும்? பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? இவளுக்கு ரொம்பதான் வாய் நீளமாயிட்டே போகுது. இத பாரு, பெரியய்யா என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாம சரின்னு ஒத்துக்கணும், புரிஞ்சுதா? பெரியத்த, கௌரி சொன்னது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க. துர்கா, என் கூட நீயும் கோயிலுக்கு வரியா? நானுமா? ஆமா, உனக்காக தானே வேண்டிக்கிட்டேன். அப்போ நீயும் வந்து விளக்கேத்துறது நல்லது தானே? பெரியா, நானும் கோவிலுக்கு போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. வா கௌரி. வாமா கௌரி. துர்கா, என்ன குத்து விளக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? சாமி, எங்க வேண்டுதல அம்மா பூர்த்தி பண்ணிட்டா, அதான் இந்த விளக்க காணிக்கையா கொடுக்கலான்னு கொண்டு வந்தோம். நல்லதுமா. பூஜைக்கு தேவையான தேங்காய், பூ, பழம், எண்ணெய் எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? துர்கா கர்ப்பமா இருக்கிறதுனால சாமிக்கு தேங்காய் உடைக்க கூடாதுல்ல சாமி? ஆமாம்மா, அத நான் மறந்தே போயிட்டேன். நம்ம சமஸ்தானம் முழுக்க ஜமீன் மருமக துர்கா இப்போ முழுகாம இருக்கிறத பத்தி தான் பேசிக்கிறாங்க. நானும் அதை மறந்துட்டு கேட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி 2 பேரு இந்த ஜமீன் குடும்பத்து மருமகளா வாழ வந்திருந்தாலும் ஜமீனோட வாரிச பெத்து கொடுக்கிற பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த அதிர்ஷ்டத்தை இந்த ஆத்தா உனக்கு தான் கொடுத்திருக்கா. அது மட்டும் இல்ல சாமி, கனக துர்காவோட அருளால தான் துர்கா வயித்துல இருக்கிற குழந்தை உயிர் கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கு. என்னம்மா சொல்ற? குழந்தைக்கு உயிர் கண்டமா? ஆமா சாமி, ஒரு சித்தர் கொடுத்த சாபத்தால துர்காவோட குழந்தைக்கு உயிர் கண்டம் வந்துருச்சு. அதுக்காக தான் எங்க அசோக் சித்தப்பா வீட்ல சாப விமோச்சன பூஜை பண்ணாரு. நானும் இங்க வந்து விளக்கேத்தி கனகதுர்கா அம்மனை வேண்டிக்கிட்டேன். அவ எங்க குறைய பூர்த்தி பண்ணி வாரிச காப்பாத்தி கொடுத்தா. அதுக்கு காணிக்கையாதான்
இந்த குத்து விளக்க கொண்டு வந்தோம். நல்லது தாயி. அம்மா துணை இருக்க உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அந்த விளக்கு இப்படி கொடுத்தாயி. கொடுத்தாயி. துர்கா, உன் கையால விளக்கேத்தி உன் நன்றிய அம்மனுக்கு சொல்லிடு. இந்த தாயி. துர்கா, பதட்டப்படாம நிதானமா விளக்கேத்து. எப்பவும் போலதான் விளக்கேத்துறேன். ஏன் திரி பத்த மாட்டேங்குதுன்னு தெரியலையே. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தீபம் ஏத்தவே முடியல. துர்கா, திரியில எண்ணெய் நனையாம இருக்கும் போல. திரிய எண்ணெயில நனைச்சிட்டு திரி நுனியில கொஞ்சோண்டு கற்பூரத்தை நுனிக்கிட்டு அப்புறம் பத்த வைமா. தீபம் பத்திக்கும். ஏன் தீபத்தை ஏத்த முடியல? ஏதோ தப்பா இருக்குமா? தாயே, ஏன் விளக்கு எரிய மாட்டேங்குதுன்னு தெரியலையே. ஏதோ குற்றம் குறை நடந்திருந்தா இந்த குழந்தைய மன்னிச்சு அவங்க கொண்டு வந்த காணிக்கையை ஏத்துக்கிட்டு விளக்க எரிய வைத்தாயி. அம்மா, மறுபடியும் ஏத்தி பாருமா. அம்மா தாயே, நாங்க உனக்கு நன்றி சொல்லதான் வந்திருக்கோம். ஆனா தீபத்தை ஏத்த முடியலனா எங்களோட நன்றிய நீ ஏத்துக்கலன்னு அர்த்தமா? எங்க மேல அப்படி என்ன கோவம்? நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? சொல்லு தாயே. துர்காமா, ஒருவேளை உங்க வேண்டுதல் பலிக்கலையோ என்னவோ, அதனாலதான் அம்மன் உங்க காணிக்கையை ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். சாபத்தை போக்க நீங்க பண்ண பூஜையில ஏதாவது குறை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா சித்தர் கொடுத்த சாபம் தீரலையா? இல்ல நாங்க தான் தப்பு பண்ணிட்டோமா? எதுவா இருந்தாலும் எங்களை மன்னிச்சு இந்த காணிக்கைய ஏத்துக்க தாயே.
என்னாச்சு? ஏன் நீயும் துர்காவும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கோவிலுக்கு குத்து விளக்க காணிக்கையா கொடுத்து அதுல தீபம் ஏத்துறதுக்காக துர்காவை கூட்டிட்டு வந்தேன். ஆனா என்ன பண்ணாலுமே துர்காவால விளக்க ஏத்த முடியல. அதனாலதான் இன்னும் முனிவரோட சாபம் தீரலையோன்னு பேசிட்டு இருக்கோம். துர்கா, இத உன் கையில போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் விளக்கேத்து. அம்மா தாயே, எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எல்லாமே நீதான். நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அத மன்னிச்சு ஏத்துக்கணும். தாயே ஆதி துர்கா, எங்க ஜமீன் வாரிசுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பிறந்து இந்த மண்ணுக்கு வரணும். உன் ஆசீர்வாதத்துல நான் இந்த தீபத்தை நல்லபடியா ஏத்தணும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.